இன்றைக்கு புனித வாரம் புதன்கிழமை கிரெனோபல் நகர் புனித கியூ ஆயர் அவர்களுடைய நினைவு விழா. திருப்பாடல் 69. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். இன்று ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி. தேவன் நமக்கு தரும் ஜீவ நீர் ஊற்றான இறை வார்த்தைகள். எசையா நூலிலிருந்து வாசகம். இயல் 50, இறை வார்த்தைகள் 4-9 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றதை உணர்த்தும் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்கச் செய்கின்றார். ஆண்டவராகி என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்து எழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்படைத்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமதிப்பு அடையேன், என் முகத்தை கற்பாறையாக்கி கொண்டேன். இழி நிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவர் எவர்? அவர் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. உன்னை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். உன்னில் என்னை என்னில் உன்னை, உன்னில் என்னை என்னில் உன்னை என்றும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் முந்தன் வார்த்தை. உன்னை நாடி நாடி வரும் நேரம் உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை சொல்லாமல் சோகம் போகும். வாழ்வின் ஒளி உன் வார்த்தை வழியை விலக விழுந்தேன். வாழ்வே உன்னில் சரணாக வரங்கள் சுரந்தாய் மழையாக. வாழ்வின் ஒளி உன் வார்த்தை வழியை விலக விழுந்தேன். வாழ்வே உன்னில் சரணாக வரங்கள் சுரந்தாய் மழையாக. வானம் போன்ற முந்தன் அன்பில் வாழும் ஜீவன் நான். உன் வள்ளல் உள்ளம் சொல்லும் வார்த்தை வளமை தந்ததே. ஆஹா ஓஹோ ஆஹா தனிமையருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தேன். இறையே, உன்னை உயிராக இதயம் தந்தாய் உணர்வாக. தனிமையருளின் சிறையில் தவித்து என்னை இழந்தேன். இறையே, உன்னை உயிராக இதயம் தந்தாய் உணர்வாக. எந்தன் வாழ்வு உந்தன் உறவில் சொந்தம் காண்கிறதே. என் நெஞ்சில் என்றும் சந்தோஷம்தான், சந்தோஷம்தானே. ஆஹா ஓஹோ ஓ ஆஹா சொந்தம் உன்னை நான்
ஓயின் நாடி உருகி பாடும் சொந்தம் தேடி தேடி வரும் வேலை சொல்லாமல் சோகம் போகும் சொல்லாமல் சோகம் போகும் சொல்லாமல் சோகம் போகும். இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவநீர் ஊற்றான இறை வார்த்தைகளை கேட்டோம். என்ன அப்படின்னா, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஆண்டவர் ஊழியர் அவருக்காக ஆண்டவர் எப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு பாருங்க. ஆண்டவர் ஊழியருடைய ஒப்படைப்பு, அதாவது இதைத்தான் இந்த எசையா 50:4-9 வார்த்தைகள் சொல்லப்பட்டுள்ளது போல, இதுக்கு உதாரணமாக ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா இயல் 8:33-34 வசனம் இதுக்கு ஒரு அருமையான விளக்கம் சொல்லுது. என்னன்னா, கடவுளுடைய அன்பை பற்றி, அதாவது கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும், அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே. இது ஒன்று போதும். இதுதான் கான்ஸ்டெப்ட். இந்த வாசகத்தினுடைய முழு தொகுப்பினுடைய அர்த்தம் இது ஒன்று தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும், அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுள்தான். அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? ஒருத்தரும் முடியாது. இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? ஆக நமக்காக உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளுடைய வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார்னா நம்ம யார் குற்றம் சாட்ட இயலும்? கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராக யார் சொல்ல முடியும்? குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுள் தான். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத அவர் தான் சொல்லுவார், அவர் தான் தீர்ப்பு வழங்குவார். மற்ற யாரும் தீர்ப்பு வழங்குறதுக்கு அவசியமே கிடையாது. அதனால கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? அதனால உன்பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம், வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகிறோம் என மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆனாலும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ வானதுதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறு எந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை அப்படின்னு ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து சொல்லப்படுது. பார்த்துக்கிட்டிங்களா? பவுல் சொல்கிறார். ஆக அன்பான பிள்ளைகளை, இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? ஆண்டவருடைய ஊழியக்காரங்க மீது வழக்காடுபவன் யாரும் கிடையாது, குற்றம் சாட்டுபவன் எவனும் கிடையாது. ஏன்னா கடவுள் ஒருவருக்கு தான் அந்த வேலை. ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கிறார், நான் குற்றவாளி என தீர்ப்பில் யாரால் இயலும்? ஆகவே ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நாம் மன்றாடுவோம். அவர்கள் செய்கின்ற ஊழியங்களை நாம் மதிப்போம். அவர்களுக்காக நாம் தேவனிடத்தில் மன்றாடி அவர்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்து அநேக ஆன்மாக்கள் ஆதாயம் பெறத்தக்கதான ஆசீர்வாதமான சூழ்நிலையை பெற்றிட நாம் இறைவனை மன்றாடுவோம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க.